தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நிரு. என்னோட இந்த யூடியூப் சேனல்ல நான் நேற்று இந்த வருஷம் நடைபெற்ற காப்பது சாதாரண தர பரீட்சையோட சமய பாடத்துக்கான சைவநெறி பாடத்துக்கான பகுதி ஒன்றிற்கான விடைகளை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக இதுல பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா சைவநெறி பகுதி 2ற்கான விடைகளை இந்த வீடியோல கொஞ்சம் விரைவாக பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த ஃபுல்லா அந்த விடைகளை பார்த்து என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய சரிவுகளை பார்த்து கொள்ளலாம். அதை விட முக்கியமா யாராச்சும் இந்த சேனலுக்கு புதுசா இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறக்காம உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அதை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நடக்க போற அடுத்த பாடங்களோட விடைகளையும் நான் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஓகே, வாங்க வீடியோவை போகலாம். ஃபர்ஸ்ட் பகுதி 2ல கட்டாய வினாவாக சிறு வினாக்கள் 10 கேள்வி வரும். அந்த 10 கேள்விக்கான விடைகளை பார்த்துடலாம். மொத்தமா முழு பாட்டு கேள்விக்கான முழு விடைகளையும் ஒரே வீடியோல போட்டால் அது கொஞ்சம் லென்த் ஆயிருக்கும் என்ற காரணத்தால நான் இதை 2 வீடியோவா பிரிச்சு போடுறேன். தொடர்ச்சியாக 2யுமே அப்லோட் பண்ணிக்க, நீங்க மறக்காம 2மே பார்த்துக்கொள்ளலாம். ஓகேயா? சரி, போகலாம் வாங்க. முதலாவது கேள்வி, கட்டாய வினாவுல மாணிக்க வாசகருக்கு தென்னவன் பிரமராயன் எனும் சிறப்பு பெயர் ஏற்பட்டமைக்கான காரணம் யாது அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா, மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னனோட முதல் மந்திரியாக இருந்தவர். அதுதான் அவருக்கு தென்னவன் பிரமராயன் என்ற பட்டம் கிடைத்ததற்கான காரணம். ஸோ இதற்கான விடை பாண்டிய மன்னர் முதலமைச்சராக இருந்தமையால் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இரண்டாவது வினா, சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடும் இறைவன் உவர்க்கும் இன்மலர்கள் 2 தருக. இது வெள்ளை நிற மல்லிகையோ வேற எந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வார்த்த மலர் எதுவோ அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல இறைவன் விரும்புகின்ற மலர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் விவேகானந்தர். அதன்படி இறைவன் உவர்க்கும் இன்மலர்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்று உள்ள கமலம், அடுத்தது கூப்பிய திருவடிகள் அப்படின்னு சொல்லி விட கொடுக்கலாம். உள்ள கமலம் அதாவது உள்ளமாகிய மனம், அதை விட இறைவனை கூப்பிய திருவடிகள், இந்த 2ம் இப்படியாக கொடுக்கலாம். திருமண கிரியைகள் இடம்பெறும் பூர்வாங்க சம்பிரதாயங்கள் 2 எழுதுக அப்படின்னு சொல்லி 3வது கேள்வி கேட்டிருக்கணும். பூர்வாங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னர் 2 அர்த்தம். அதாவது அப்ப திருமணத்திற்கு முன்னர் நடைபெறக்கூடிய 2 சடங்குகளை நீங்க விட கொடுத்திருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓகே. இப்ப உதாரணமாக நிச்சயதார்த்தம் என்ற ஒரு விடை கொடுக்கலாம், பந்தல் கால் நாட்டுதல் அப்படின்ற ஒரு விடை கொடுக்கலாம். இப்படிப்பட்ட ஏதாச்சும் திருமணத்துக்கு முன்னர் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் சடங்குகள், அதுதான் பூர்வாங்க சம்பிரதாயம். சரியா? ஓகே, 4வது கேள்வி பாருங்க. பிரதிஷ்டை என்பதன் பொருள் விளக்கத்தினை தருக. பிரதிஷ்டை என்றது கும்பாபிஷேகத்தோட தொடர்புட்ட ஒரு விஷயம். பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி சொன்னா நிலை பெறச் செய்தல் அல்லது நிறுவுதல் அப்படின்ற ஒரு பொருள்படும். நீங்க இது 2 மார்க்ஸ் கேள்வி என்றபடியா நீங்க அதற்குரிய 2 மார்க்ஸுக்குரிய விளக்கம் எழுதினாலே போதுமானது. இப்ப நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு அதாவது இறைவனுடைய சக்தியை மந்திரங்கள் மூலமாக சிலையில் நிறை பெறச் செய்தல் அல்லது சிலையில் நிறுவுதல் அப்படின்னு ஒரு விட கொடுக்கலாம். சரியா? மந்திரங்கள் மூலமாகவும் கிரியைகள் மூலமாகவும் ஒரு சிலையில் இறை சக்தியை நிலை பெறச் செய்தல் பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி விட கொடுக்கலாம். சரியா? அடுத்தது 5வது, ஈழத்தில் திரௌபதி அம்மனுக்குரிய ஆலயங்கள் 2 குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. சரியா? ஈழத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட பாட புத்தகத்திலேயே இருக்குது. பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படின்ற ஒரு ஆலயம் பாட புத்தகத்துல இருக்குது. உகந்தையில இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்குது. இப்படிப்பட்ட ஆலயங்கள் உங்களோட பாட புத்தகத்துல நிறைய இருக்குது. அதற்கான விடைகள்ல ஏதாச்சும் 2 நீங்கள் ஈழத்து திரௌபதி அம்மன் ஆலயங்களாக கொடுத்து கொள்ளலாம். அடுத்தது மகேஸ்வர பூசை அப்படி என்றால் என்ன என்று சொல்லி 6வது கேள்வி கேட்டிருக்கணும். மகேஸ்வர பூசை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்க வளமையா கோயில அன்னதானத்துக்கு தான் மகேஸ்வர பூசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப விடை எழுதும் போது அன்னதானம் ஒன்று சோட்டா எழுதாம சிவனடியார்களை சிவனாக பாவித்து அவர்களுக்கு திருவமுது செய்தல், அவர்களுக்கு உணவளித்தல், அதுதான் மகேஸ்வர பூசை அப்படின்னு சொல்லி விட கொடுக்கலாம். சரியா? 6ஆம் கேள்வி. 7ஆம் கேள்வி பாத்தீங்கன்னா, சைவ சித்தாந்தம் குறிப்பிடும் ஆன்மாக்களின் இயல்புகள் 2 தருக. ஆன்மாண்டா பசு, பதி பசு பாசம், இந்த 3 தான் முப்பொருட்கள். இந்த முப்பொருட்கள்ல ஆன்மா அதாவது பசுவை பற்றிய இயல்புலாம் கேட்டிருக்கணும். சரியா? பசுவை பற்றிய இயல்புகள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆன்மா அனாதியானது அப்படி ஒரு இயல்பு கொடுக்கலாம். அறிவித்தால் மட்டும் அறியக்கூடியது அந்த விட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சார்ந்ததன் வண்ணமாதல், அது கூட ஆன்மாக்களின் இயல்புதான். அதனாலதான் சதசத்து அப்படின்னு அழைக்கிறார்கள் இல்லையா? அதனால நீங்கள் அந்த விடைகள் கூட கொடுக்கலாம். ஏதேனும்
2 இயல்புலாம் கேட்டிருக்கிறேன். அடுத்தது 8வது, சைவ சமயத்தவர் கை கொள்ள வேண்டிய நித்திய கருமங்கள் 2னை குறிப்பிடுக. இது ஒரு இலகுவான கேள்வி. நித்திய கர்மம்னா தினமுமே நாங்க சைவ மக்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்க இலகுவா விட கொடுக்கலாம். அதிகாலையில் எழுதல், தினமும் நீராடுதல், அதே மாதிரி தினமும் இறை வழிபாடு செய்தல், இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நித்தியமா செய்யக்கூடிய விடயங்களை நீங்கள் ஏதேனும் 2 கர்மங்களை கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு விடை சரியாக இருக்கும். அடுத்தது 9வது கேள்வி, திருமுறை பாடல்களை பண்ணுடன் பாடுவதால் ஏற்படும் நன்மைகள் 2னை எழுதுக. ஓகே, திருமுறைகளை பாடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இதுவும் வந்து ஒரு இலவான கேள்வி. 7, 8ஆம் தரங்கள்ல உள்ள மாணவர்களை வந்து இலவா விடையளிக்கக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வி. பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு எழுதலாம், இறைவனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதலாம், மன ஒருமைப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம், இறை உணர்வு மேலோங்கும் என்ற விட எழுதலாம். இப்படிப்பட்ட விடைகளை நீங்க பொதுவாக எழுதி கொள்ளலாம் இந்த கேள்விக்கு. 10வது வினா, சைவ சமய விழுமியங்கள் 4னை குறிப்பிடுக. விழுமியம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதேனும் ஒரு அறச்செயல், அதுதான் விழுமியம். ஓகே, சைவ சமயங்கள் மேற்கொள்ளக்கூடிய விழுமியங்கள் பாடபுத்தத்திலே இருக்குது. உண்மை பேசுதல், தர்மம் செய்தல், ஏழைகளுக்கு உதவுதல், மற்றது ஏழைகளுக்கு உணவளித்தல், அன்பு செலுத்துதல், ஜீவகாருண்யம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏதாச்சும் ஒரு 4 விடயங்கள் எழுதி கொண்டீங்கன்னா சரி. ஆக இந்த கட்டாயமாக வரக்கூடிய முதல் 10 வினாக்களுக்குமான விடைகளை நான் இப்ப இதுல சொல்லியிருக்கிறேன். சரியா? ஓகே, இதுல ஏதேனும் தவறுகள் திருத்தங்கள் இருந்தா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கொமெண்ட்ல குறிப்பிடலாம். கண்டிப்பாக நான் ஒரு சைவ சமய ஆசிரியர் கிடையாது. என்னோட பிரதான பாடம் வந்து கணிதம். அதனால வந்து சில நேரங்கள்ல சில தவறுகள் ஏற்படலாம். நீங்கள் இதுல ஏதாச்சும் தவறுகள் இருந்தா கண்டிப்பாக சுட்டி காட்டலாம். நான் அடுத்த வீடியோல வந்து அதை பற்றிய தெளிவான விளக்கத்தோடு அடுத்த வீடியோல அதை திருத்திக் கொள்வதற்கான வேலைகளை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஓகே, அடுத்தது இதற்கு கீழே இருக்கக்கூடிய மிச்ச பகுதி 2 கேள்விகளுக்கான விடைகளை வந்து நாங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.